எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, நார்மல் டெலிவரியா சிசேரியனான்னு கேக்குறீங்க. அதுவும் நம்ம ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கேக்குறீங்க. என்ன பேர் வச்சேன்னு கேக்குறீங்க. அதெல்லாம் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே நீரம் கூட வானில் இல்லை எங்கும் வெள்ளை மேகமே. சேப்பாக்கு பக்கத்துல இருக்க கோசா ஹாஸ்பிட்டல்ல தான் பார்த்தோம். ஆமாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். ஏன்னா அங்க ரொம்ப சூப்பரா பார்த்தாங்க. எனக்கு அங்க ஸ்பெஷல் வார்டுன்னு இருந்தது. நாங்க அங்கேயே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரியே பார்ப்பாங்க. ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா டெலிவரி வார்ட்லேயே எங்கள் அம்மா A to Z என் கூடவே இருந்தாங்க. டெலிவரியே பார்த்தாங்க எங்கள் அம்மா என் கூட இருந்து. ப்ரைவேட்டில் கூட அவ்வளோ கம்ஃபர்டபுள் இருக்குமான்னு தெரில. எனக்கு கவர்மெண்ட்டில் வந்து சூப்பராக பார்த்துருந்தாங்க, சான்ஸே இல்லை. எல்லாரும் கேட்டிங்க. ஆமாம், எனக்கு நார்மல் டெலிவரி தான். ஆமாம், நார்மல் டெலிவரி தான். ஏன்னா ஆமாம், பண்ண எக்ஸசைஸு, டான்ஸு, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. மாரி உடனே டான்ஸ் ஆட வந்துட்டாங்க அப்படின்றீங்க. நார்மலாக தான் டான்ஸ் ஆட வந்தாங்க. சிசேரியன் தான் என்ன ஆயிருக்கும் உங்களுக்கே தெரியும். ஏன்னா அது ஸ்டிச்சஸ் பிரிஞ்சிடும். ஆக்சுவலி நார்மல் டெலிவரினாலும் ஸ்டிச்சஸ் போடுவாங்க, அதுவும் வலி தான். அது ஒரு வேற மாதிரி ஒரு வலி அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஆனா அது எல்லாமே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நான் ப்ரிப்பேர் ஆயிட்டேன், பாடியாலையும் மென்டலாகவும் நான் ரொம்ப ப்ரிப்பேர் ஆயிட்டேன். அதுக்காக தான் திரும்பி நான் ரீல்ஸ் பண்ண வந்திருக்கேன். மறக்காம உங்களோட சப்போர்ட் நீங்க கொடுப்பீங்க கண்டிப்பா. ஆமா, இனிமேட்டுமே சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா பாப்பா பிறந்துச்சு, நான் மாறிடுவேன்னு கிடையாது. எப்பவும் ஹாப்பியா இருக்க மாதிரி ஹாப்பியாவே இருப்போம். என்ன ஒன்று, இப்போ வந்து டைமிங் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஃபர்ஸ்ட்லாம் வீடியோ பண்ண போனால் ஒரு 2 hours 4 hours கூட ஆகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா half an hour 15 minutes. அதுவும் வீடு நியர்பை எங்கே இருக்குது, லொக்கேஷன் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு பாப்பாவுக்கு மில்க் கொடுத்து படுக்க வச்சுட்டு அவங்க தூங்கினாதான் நாங்கள் வெளியே போகிறது. இப்போ கூட ஒன்றுமே இல்லை, பாப்பா பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவரை பார்த்துக்கிறதுக்கு வந்து 2 பேர் இருக்காங்க. எங்கள் பாட்டி, அப்படின்னா அவனுக்கு கொள்ளு பாட்டியும் எங்க அம்மா அவனுக்கு பாட்டியும் இருக்காங்க. 2 பேர் இருக்கிறதெல்லாம் நாங்க பயப்படாம வந்து பக்கத்துலயே போய் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ பண்ணிட்டு வந்துடுறோம். எல்லாரும் கேக்குறீங்க, எங்களுக்கு கேர்ள் பிறந்திருக்கா பாய் பிறந்திருக்கான்னு. உங்களுக்கு என்ன ஆசைக்கான்னு கேட்டீங்க. நாங்க எல்லாமே கேர்ள்னு தான் நினைச்சோம். ஆனா கடவுள் என்ன சொன்னது, KGF எடுப்பாங்க தங்கம். எங்களுக்கு பிறந்தது குட்டி சிங்கம். இனிவே எங்களுக்கு எந்த குழந்தையா இருந்தாலும் நல்லபடியா பிறந்துடுச்சா அது போதும். பாப்பா நல்லா இருக்கா, எங்களுக்கு அது போதும். அது மட்டும் போதும். அப்புறம் வந்து இவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் ரிவீல் பண்ணல, ஃபேஸை காட்டல அப்படின்ட்டு நிறைய பேர் அதுவும் கமெண்ட் பண்ணுறீங்க. சாரி, ரொம்ப சாரி. நாங்கள் பாப்பா ஃபேஸை காட்டவே மாட்டோம், மன்னிச்சுக்கோங்க. தப்பாக தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. யாரும் திட்டாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. புரியுது, நீங்கள் எல்லாருமே டெலிவரி ஆகிடுச்சாக்கா பாப்பா ஃபேஸை காமிங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப சாரி. வீடியோ நான் பண்ண ஆரம்பித்தது வந்து நாங்கள் 2 பேர் தான். அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது தான் அவர் வயிற்றுக்குள்ளே இருந்தாருன்னு நான் பண்ணேன். அவர் வெளியே வந்ததுலேருந்து பிறந்துடுச்சு நிறைய பேர் மெசேஜ் பண்ணதால் தான் நாங்கள் அவரோட கை கால் எல்லாமே போட்டோம். ஆனால் ஆமாம், அது உங்களுக்காக தான். ஆனால் இதுக்கு மேலே ஒரு ஃபேஸையும் நாங்கள் காட்ட மாட்டோம். வீடியோ பண்ணுறது நான் 100 பார்ட்டின்றது தான். அவர் கிடையாது, அவர் வந்து வேற மாதிரி. அதெல்லாம் அவரை காட்ட மாட்டோம். அதுவும் இல்லாமல் அது பிஞ்சு குழந்தை, அது காட்டினா கண்ணார் ஆயிடுமோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யாரும் தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. திட்டிக்கோங்க எவ்வளோ நாளும். நான் வாங்காத திட்டா, நான் வாங்காத அசிங்கமான வார்த்தை எவ்வளோ திட்டி சொல்லணும்னா, இப்போ கோசால நீங்க குழந்தை பெற்றுக்கிறீங்கன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வார்டுன்னு ஒன்று இருக்கு. நாங்கள் அதான் கேட்டோம். ஆமா, சூப்பரா இருந்துச்சு. பிரைவேட் ஹாஸ்பிடல் மாதிரி நம்மளுக்குன்னு தனியா ரூம் கொடுத்துருவாங்க. டாக்டர் வந்து நம்ம தனியா கேர் பண்ணிக்கலாம், செப்பரேட்டா ரூம்க்கே வந்து பாப்பாங்க. பாப்பாக்கு தனியா பாத்துக்கிட்டாங்க, வந்து பாப்பாக்கும் தனியா பாப்பாங்க. ஆமா, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப தனியா கேர் எடுத்து பாத்துக்கிறது, இன்ஜெக்ஷன் போடுறது எல்லாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும் அதேதான் கவர்மெண்ட். எல்லாம் கேக்குறீங்க பணம் இல்லையாக்கா, அதான் கவர்மெண்ட்ல பெத்துக்கிட்டீங்களா, எல்லாம் பிரைவேட்ல இருந்தா பெருசா வீடியோ பண்ணிருக்கலாமே, டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிருக்கலாமேன்னு சொன்னீங்க. எல்லாமே இதுலயே இருக்கே, எல்லாமே இருக்கே. நான் உங்களுக்கு வீடியோ சின்ன கிளிப் போடுவோம், ஆட்டோமேட்டிக்கா வரும். எங்களுக்கு என்ன பயம்னா, எனக்கு வந்து என்ன பயம்னா, நார்மல் டெலிவரினா நான் குழந்தை பெற்றுருவேன், ஆப்ரேஷன்னா நான் செத்துடுவேன்னு எனக்கு ஒரு பயம். அது எனக்கு எல்லாருக்கும் பயமா இருந்தது. நார்மல் டெலிவரினா வலிக்கிட்டு வந்துரும், ஆப்ரேஷன்னா அறுத்து எடுப்பாங்க, நம்ம அப்படி எப்படியே இறந்துருவோம்னு எனக்கு ஒரு பயம். அதே மாதிரி நார்மல் டே கடவுள், இவங்க நார்மலா உள்ள பெத்துறாங்க, ஆனா வெளியில பசங்க படுற பாடு இருக்குது. ஐயோ அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படி இப்படின்னு ஓடி ஐயோ செத்து போயிட்டோம் எல்லாருமே. ஆனா உள்ள அழகா ஒரு உயிரோட வந்தாங்க.
குட்டி நூறியா குட்டி பாரதியா? குட்டி குட்டி dancer. வயிற்றுல குட்டி நூறி பிறக்கும், குட்டி நூறிக்கு பிறக்கும்னு சொல்லி குட்டி பார்த்தியை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கான். அப்டேட் பண்றது நாங்க அதை டவுன்லோட் பண்றோம். எல்லாருக்கும் பாப்பா ஃபேஸை ரிவ்யூ பண்ணணும்னு கேட்குறேன். மேபி ரொம்ப ஆசையாக அதனால நாங்கள் பண்ணோம்னு நினச்சா எங்கள் இன்ஸ்டாகிராமில் பண்ணுறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்க பாருங்க. அப்புறம் பாப்பாக்கு நாங்க பேர் வைக்கிறோம். அதோட வீடியோவும் அடுத்தடுத்து வரும் போடுறோம் பாருங்க. ஆனா வீடியோ கொஞ்சம் டிலே ஆகும், ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸா இருக்கு. அதால கொஞ்சம் இந்த வீடியோவே ரொம்ப லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறோம். சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் ரெக்கவரி ஆகணும், இவர் ரெக்கவரி ஆகணும், எங்களுக்கு டைம் கிடைக்கணும். பாப்பா பிறந்தா எவ்வளோ பிஸியாக இருக்கும்னு எல்லாம் பார்க்குற குழந்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதான். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் நாங்கள் பேசும்போதே சைடில் சின்ன சின்ன கிளிப் வரும். பார்த்திபன் வந்து எனக்கு எப்படி இப்படிலாம் சப்போர்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு நான் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஹெல்ப் பண்ணாரு. என்ன ஹெல்ப் பண்ணானா, நான் டெலிவரி ஆகி முடிஞ்சு வெளியே வந்த உடனே என் காலில் வந்து தேங்க்ஸ் சொன்னான். சூப்பர்னு சொன்னான். யாரு அப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. என் காலில் விழுது சூப்பர்ப்பா குழந்தை வந்துச்சு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் காலில் வந்து. அதுவும் இல்லாமல் இப்போ அவர் வந்து டெலிவரி வார்டில் இவன் அலோடு வருவேன், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தானா நான் கண்டிப்பாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் குழந்தை விற்றுருப்பேன். இவங்க நான் வரமாட்டேன், நான் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தை, நான் மயக்க போட்டு வந்துடுவேன், கண்டிப்பாக எனக்கு கேட்காத, நீ கஷ்டப்படுறதுனாலும் பார்க்க முடியாதுன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டான். சரி ஓகே, நீங்கள் உன்னை கஷ்டப்படுத்த வேணாம், நீ வரலன்னு சொல்லிட்டா அவரோட விருப்பம், சரின்னு விட்டுட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா தான் ஃபுல்லாக டெலிவரி வார்டு. ஆனால் எங்கள் அம்மா இல்லைன்னா நார்மல் டெலிவரி பாசிபிளே இல்லை. இப்போ அவ்வளோ எல்லாரும் கேட்குறீங்க டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிக்கா இருந்தது. உண்மையால இந்த மறுபிறவின்னு சொல்லுவாங்க பாரு, அதெல்லாம் கேட்டு தான் பார்த்துருக்கேன். அனுபவிச்சா மட்டும் தான். முட்டை போடுற கோழி தெரியும், குண்டி வலிதான். நான் உண்மையாக சொல்கிறேன், அனுபவிச்ச மற்றவங்களுக்கு தான் தெரியும். ப்ரெக்னென்சி வலி ஒரு 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 வேதனை, நரக வேதனை. ஆனால் அதை ஃபீல் பண்ணி பாருங்க, செம எக்ஸ்பீரியன்ஸ். நீ தானே சொன்ன குட் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளோ பேர் இப்படி ரசித்து சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. சுகப்பிரசவன்றது பெரிய வலி, ஆனால் அதை உண்மையாலே நான் கஷ்டமும் பட்டேன். அதை விட அது அதிகமாக ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். அப்போது கஷ்டமாக இருந்தது, இப்போ தான் அதை நினச்சி சிரிக்கிறேன். ரொம்ப 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 சூப்பராக இருந்ததுங்க. இனிமேட்டும் எங்கள் வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா எங்கள் ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் தொடர்ந்து ஒரு அப்டேட் கொடுக்குறோம். மறக்காமல் எங்களோட நூரி பார்த்தி இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணீங்க. ஃபேஸ்புக்கில் ஒரு ஐடியா பண்ணிருக்கோம் நூரி பார்த்தியில், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு எதனா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தப்பாக கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, கரெக்டாக கமெண்ட் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். திட்டுறவங்க திட்டினே இருங்கப்பா. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.